நம்ம உடம்பு நம்ம எண்ணங்களால உருவானதுங்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம உடம்போட பௌதீக தன்மையையும் அதோட அமைப்பையும் இயக்கத்தையும் எவ்வளவு தூரம் உண்மையிலேயே தீர்மானிக்குதுங்கிறத மருத்துவ அறிவியல்ல நாம இப்ப புரிஞ்சுக்க துவங்கி இருக்கோம். பிணிநீக்க கலையில பிளசிபோ விளைவுன்னு ஒண்ணு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிளசிபோன்றது நம்ம உடம்புல எந்த விதமான விளைவையோ தாக்கத்தையோ ஏற்படுத்தாதுன்னு கருதப்படுற சக்கரை மாத்திரைய போன்றது. மத்த மாத்திரைய போலவே இதுவும் பலன் தரும்னு நோயாளிங்க கிட்ட சொல்லப்படுது. சமயத்துல அந்த நோயை குணமாக்க குறிப்பிடப்பட்ட மாத்திரையை விட பிளசிபோ அதிக விளைவு உண்டாக்குது. குணமாக்குற கலையில மனித மனசுக்கு அதிக பங்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சமயத்துல அது மருந்தை விட அதிகமா வேலை செய்யுது. ஒரு நோயாளி குறிப்பிட்ட வியாதியால அவதிப்படுறாரு. அவங்க மனசுல எது அந்த நோயை உண்டாக்கி இருக்குன்னு கண்டறிய மாத்து மருத்துவம் இருக்கு. மருந்து கொடுக்கறது வழக்கமானது. ஆனா அதே நோயாளி ஒருவேளை சாகர நிலை அடைஞ்சாருன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு சாதாரண மருந்து கொடுக்கறதா நல்லது. அதனால மருந்தை ஒதுக்காதீங்க. எல்லா குணமாக்கும் முறைக்கும் இங்க இடம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் ஆரோக்கியம், செழிப்பு, அபரிமிதத்தோட ஒப்பற்ற வடிவம். நீங்க திறந்த மனசோட பிரபஞ்சத்தோட அபரிமித உணர்வை அணுக முடிஞ்சா பிரபஞ்சம் உங்களுக்காக அளிக்க காத்திருக்கும் பல அற்புதமான அதிசயமான விஷயங்களை நீங்க அனுபவிப்பீங்க. உதாரணத்துக்கு ஆரோக்கியம், நல்ல செல்வ செழிப்பு, அற்புதமான இயற்கை, இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனா உங்களை நீங்களே எதிர்மறையான எண்ணங்களால பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அசௌகரியத்தை உணர்வீங்க, வேதனையை உணர்வீங்க, வலிய உணர்வீங்க. நீங்க ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்கு பெரும்பாடு பட வேண்டியது இருக்கும். உயிர்கொல்லி நோயால பாதிக்கப்பட்ட பல பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நோயோட ஆங்கில வார்த்தைய டிஸ் ஈஸ்னு பிரிச்சு பாருங்களேன். அது ஒரு தளர்வு நிலையில இல்லாத உடம்பு. நம்மிடையே ஆயிரக்கணக்கான வியாதிகளும் விதவிதமான நோய் கண்டுபிடிப்பு முறைகளும் இருக்கு. சிக்கலே இங்கதான் ஆரம்பமாகுது. வியாதிகள் எல்லாம் ஒரே காரணத்தினாலதான் ஏற்படுது. அதுதான் மன இறுக்கம். மன இறுக்கம் அதிகரிக்கும் போது உடல்ல இருக்கிற இணைப்பு இயக்க சங்கிலிகளின் கண்ணிகள்ல ஒண்ணு தெரிக்குது. நமக்கு ஏற்றத்தாழ்வான கண்ணோட்டம் இருக்கிறதையோ, நாம நன்றியோட இல்லைங்கிறதையோ நாம தெரிஞ்சுக்க உதவ நமக்கு தகவல் அளிக்கும் விதமாத்தான் உடல் கூறு நோயை உருவாக்குது. அதனால உடல் சமிக்கைகளையும் அறிகுறிகளையும் கண்டு கலங்க தேவையில்லை. எல்லாராலையும் அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, ஒரு மனுஷன் உடம்புங்கிற கோயில்ல நோயை வரவழைச்சுக்கிட்டோ இல்ல அசௌகரியத்தை உண்டாக்கிக்கிட்டாலோ சிந்தன சக்தியால அதை முறியடிக்க முடியுமாங்கிறது தான் கேள்வி. கண்டிப்பா முடியுங்கிறது தான் பதில். நவம்பர் 23 எனக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. நான் என் பலமான நம்பிக்கையோட உறுதுணையால அந்த நோய் ஏற்கனவே குணமாகிட்டதா மனசார நம்பினேன். ஒவ்வொரு நாளும் நான் என்ன குணமாக்குனதுக்கு நன்றின்னு சொல்லுவேன். தொடர்ந்து நிறுத்தாம நான் சொன்னது என்ன குணமாக்குனதுக்கு நன்றி. நான் குணமாக்கப்பட்டதா மனசார நம்பினேன். ஒவ்வொரு நாளும் என் உடம்புல புத்துநோய் இல்லங்கிற மாதிரி தான் என்ன நான் பார்த்தேன். நான் என்ன குணப்படுத்திக்க கையாண்ட வழிமுறைகள்ல ஒண்ணுதான் வேடிக்கையான நகைச்சுவை திரைப்படங்களை பாக்குறது. அத பாத்துக்கிட்டே நிறுத்தாம சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம உடம்புல மன இறுக்கத்தை உண்டாக்காம பாத்துக்கிறது அவசியம். ஏன்னா ஒரு நோயை குணப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது நீங்க செய்யக்கூடிய மோசமான விஷயங்கள்ல ஒண்ணு மன இறுக்கத்தை உண்டாக்கிக்கிறது தான். எனக்கு நோய் கண்டுபிடிக்கப்பட்ட நவம்பர் 23 இருந்து நான் குணமாக்கப்பட்ட நாள் வரைக்கும் மொத்தம் 3 மாசம் ஆச்சுங்கிறது தான் உண்மை. கதிர்வீச்சும் வேதி சிகிச்சையும் இல்லாமலேயே இந்த அற்புதம் நடந்திருக்கு. நாம எல்லாரும் ஒரு அடிப்படை திட்டத்தோட தான் பிறந்திருக்கோம். அதுதான் சுய பிணி நீக்கம். உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டா அது தானாவே சரியாயிடுது. உங்களுக்கு ஒரு நுண்ணுயிரி தாக்குதல் ஏற்படும் போது உடலோட நோய் தடுப்பு அமைப்பு அந்த நுண்ணுயிரி அழிச்சு நோயை குணமாக்குது. நோய் தடுப்பு அமைப்போட நோக்கமே நோயை குணமாக்குறது தான். நோய்களால ஆரோக்கியமான உணர்வு பூர்வமான நிலையில இருக்கிற ஒரு உடம்புல குடியிருக்க முடியாது. உங்க உடம்பு ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான உயிரணுக்களை வெளியேற்றிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் லட்சக்கணக்கான உயிரணுக்களை உற்பத்தியும் செய்யுது. உண்மையை சொல்லணும்னா நம்ம உடம்போட பகுதிகள் ஒவ்வொன்றும் தினமும் புதுப்பிக்கப்படுது. சில பகுதிகளுக்கு மாச கணக்காகும், சிலதுக்கு 1-2 வருஷம் கூட ஆகலாம். சில வருஷங்களே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தம் புது பௌதீக உடம்பு கிடைக்குது. உங்களுக்கு ஒரு நோய் இருந்து அதுல நீங்க கவனம் செலுத்தி அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது மூலமா அந்த நோயோட அணுக்களை நீங்க இன்னும் அதிகமா உற்பத்தி செய்யறீங்க. நீங்க ஒரு ஆரோக்கியமான உடலோட வாழறதா கற்பனை செஞ்சுக்கங்க. அந்த நோயை கவனிக்கிற பொறுப்பை உங்க மருத்துவர்கிட்ட விட்டுடுங்க. ஒரே வியாதியால பாதிக்கப்பட்ட 2 பேர் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதுல ஒருத்தர் மகிழ்ச்சி குறித்து கவனம் செலுத்த முடிவு செய்யறாங்க. நம்பிக்கையோட வாழற பாதைய அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியோடவும் நன்றி உணர்வோடவும் இருக்க வேண்டியதுக்கான எல்லா காரணங்கள் மேலயும் கவனம் செலுத்துறாங்க. அந்த 2வது நபர் அவங்களுக்கும் அதே நோய் தான். ஆனா அவங்க தன்னோட நோய் மேலேயே கவனத்தை செலுத்துறாங்க.
தன்னோட வலி மேலையும் தன்னோட சுய பச்சாதாபத்து மேலையும் கவனம் செலுத்துறாங்க. தங்களோட நோய் அறிகுறியில எது தவறா போச்சுங்கிற ஆராய்ச்சியில முழு கவனத்தை செலுத்தும் போது அந்த நோய் நீடிக்க வழி செய்யறாங்க. சரியில்லாத உடல்நிலையில இருந்து சரியான உடல்நிலைக்கு அவங்களோட கவனத்தை மாத்தாத வரை அவங்களால குணமாக முடியாது. ஏன்னா அதுதான் ஈர்ப்பு விதி. சந்தோஷமான எண்ணங்கள் மகிழ்ச்சியான உயிர் வேதியியலுக்கு வழிவகை செய்யும், ஆரோக்கியமான ஒரு உடலை ஏற்படுத்தும். ஆனா எதிர்மறை எண்ணங்களும் மன இறுக்கமும் நம்ம உடல்நிலையை மோசமாக்கி மூளையோட செயல்பாட்டை பாதிக்குதுன்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட உடம்ப மறு தொகுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு, மறு சீரமைப்பு செய்யுது, மறு உருவாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மன இறுக்கத்தை முதல்ல உங்க உடம்புல இருந்து வெளியேத்துங்க. அதுக்கப்புறம் உங்க உடம்பு எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கோ அதை செய்யும். அது தன்னைத்தானே சுயமா குணப்படுத்திக்கும். சிறுநீரகங்கள் மறுபடியும் வேலை செய்யறதையும், புற்றுநோய் உடம்புல இருந்து கரையறதையும், அப்புறம் இழந்த பார்வை மறுபடியும் கிடைக்கிறதையும் நான் பார்த்திருக்கேன். குணப்படுத்த முடியாதுங்கிறதுக்கு உள்ள இருந்து குணப்படுத்தலான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உங்க வாழ்க்கைய உங்களால மாத்திக்க முடியும். உங்களை நீங்களே குணப்படுத்திக்க முடியும். மார்ச் மாசம் 10ஆம் தேதி 1981 என்னோட வாழ்க்கையே மாத்தின நாள் அதுதான். அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. நான் ஓட்டிக்கிட்டு இருந்த விமானம் திடீர்னு நொறுங்கி விழுந்துருச்சு. உடம்போட எந்த பகுதியையும் அசைக்க முடியாத நிலையில நான் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டேன். என் முதுகெலும்பு நொறுங்கி இருந்தது. கழுத்து பக்கத்துல இருந்த முதல் 2 தண்டெலும்புங்க உடைஞ்சிருந்தது. விழுங்கும் திறன் பாதிக்கப்பட்டிருந்தது. என்னால சாப்பிடவோ முழுங்கவோ முடியல. டயப்ரம்னு சொல்லப்படுற என்னோட உதர விதானம் பாதிக்கப்பட்டிருந்தது. என்னால செய்ய முடிஞ்சதெல்லாம் கண்களை இமைக்கிறது மட்டும்தான். நான் வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலேயே இருக்க வேண்டியதுதானோ, என்னால கண்களை மட்டும்தான் இமைக்க முடியும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. அது என்ன பத்தி அவங்க கொண்டிருந்த பார்வை. அவங்க என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கங்கறத பத்தி நான் கவலைப்படல. என்ன பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேங்கிறது தான் முக்கியம். நான் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பி மருத்துவமனையில இருந்து நடந்து வெளியே போறத என் மனசுல ஒளி காட்சியா வடிவமைச்சுக்கிட்டு இருந்தேன். மருத்துவமனையில இருந்தப்ப என்கிட்ட இருந்த ஒரே விஷயம் என்னோட மனசுதான். மனசு உங்க கையில இருந்தா நீங்க எதை வேணாலும் சரி பண்ணலாம். என்ன செயற்கை சுவாச கருவியோட இணைச்சிருந்தாங்க. என் உதர விதானம் பாதிக்கப்பட்டிருந்ததால என்னால தன்னிச்சையா சுவாசிக்க முடியாதுன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. ஆழமா மூச்சு விடுன்னு ஒரு குரல் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது. கடைசியில செயற்கை சுவாச கருவிகள் அகற்றப்பட்டது. அது எப்படி நடந்ததுன்னு அவங்களுக்கே புரியல. என் குறிக்கோள்ல இருந்தும் என் முன்னோக்கு பார்வையில இருந்தும் என்ன திசை திருப்புற எதையும் என் மனசுக்குள்ள அனுமதிக்கிற நிலையில நான் இல்ல. கிறிஸ்துமஸ் நேரத்தன்னைக்கு மருத்துவமனையில இருந்து நடந்து வெளியே போகணும்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சுக்கிட்டேன். கடினமான பயிற்சிக்கு அப்புறம் என் 2 காலாலையும் நடந்து மருத்துவமனையில இருந்து வெளியேறினேன். அது சாத்தியமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு என் வாழ்க்கையில இருந்து ஒரு செய்தியை சொல்ல விரும்பினா அவங்களால என்னெல்லாம் சாதிக்க முடியும், என் வாழ்க்கையில இருந்து அதை சொல்லணும்னா அந்த மக்களால வாழ்க்கையில என்ன சாதிக்க முடியுங்கிறத நான் ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லிடுவேன். மனிதன் தான் எப்படி சிந்திக்கிறானோ அப்படியே ஆகிறான். தங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது மேல தங்களோட கவனத்தை செலுத்தி அது எனக்கு வேணும், அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு மக்கள் சொல்றாங்க. அதே சமயத்துல ஏதாவது ஒண்ணு ஒழிக்கணும்னா நாம அது மேல கவனம் செலுத்தணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி செய்யறது மூலமா அதை நம்ம வாழ்க்கையில இருந்து முழுசா ஒழிச்சிடலாங்கிறது அவங்களோட நம்பிக்கை. நம்ம சமூகத்துல புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுல நாம திருப்தி அடையிறோம். வறுமையை எதிர்த்து போராடுறதுல, போதைப் பொருள் எதிர்க்கிறதுல, தீவிரவாதத்தை எதிர்க்கிறதுல, வன்முறையை எதிர்க்கிறதுல நாம திருப்தி அடைகிறோம். நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற எல்லாத்தையும் நாம எதிர்க்கிறோம். நாம எது மேல கவனம் செலுத்துறோமோ அதை நாம உருவாக்குறோம். உண்மையிலேயே நாம எது மேலேயாவது கோபமா இருந்தோம்னா, உதாரணத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிற போர் மேலேயோ போராட்டத்திலேயோ துயரத்திலேயோ நாம கவனம் செலுத்தினோம்னா அதுக்கு நாம சக்தி கூட்டுறோம்னு அர்த்தம்.
நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு எதிர்ப்பத்தான் உண்டாக்கும். நீங்க எதிர்க்கிற ஒரு விஷயம் மேலும் வலிமையடையுது. அதுக்கு காரணம் நீங்க உன்னை எதிர்க்கும் போது நான் இதை விரும்பல, ஏன்னா அது எனக்கு இப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்துது, அதாவது நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற உணர்வை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க. வலுவான இந்த உணர்ச்சிகளை நீங்க வெளியிடுறதுனால அது உங்களை நோக்கியே திரும்பி வருது. போர் எதிர்ப்பு இயக்கங்கள் அதிகமான போரையே உருவாக்குது. போதை மருந்து எதிர்ப்பு இயக்கம் அதிகமான போதை மருந்தையே உருவாக்குது. ஏன்னா நம்ம தேவையில்லாதது மேலேயே கவனத்தை செலுத்துறோம். நாம வாழற இந்த வாழ்க்கையில நம்பிக்கை, அன்பு, அபரிமிதத்துல வாழறது, கல்வி இல்லைன்னா அமைதி, இதுல கவனம் செலுத்தாம இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஆற்றலை செலவழிக்கிறது சரின்னு உங்களுக்கு எப்படி தோணுது? அன்னை தெரசா ஒரு தடவை போர் எதிர்ப்பு ஊர்வலம் எதுலயும் நான் கலந்துக்க மாட்டேன், அமைதி பேரணி இருந்தா கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. ரகசியத்தை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாங்க. உலகத்துக்கு எவ்வளவு பெரிய சொத்தை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? நீங்க போரை எதிர்க்கிறவரா இருந்தா உடனே அமைதி விரும்பியா மாறுங்க. நீங்க பட்னியை எதிர்க்கிறவரா இருந்தா இப்பவே இன்னைக்கே அபரிமிதத்தோட ஆதரவாளரா மாறுங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியை பிடிக்கலன்னா அவரை எதிர்க்கிறவங்களுக்கு நீங்க ஆதரவாளரா மாறுங்க. பெரும்பாலான சமயங்கள்ல மக்கள் யாரை எதிர்க்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைஞ்சிடறாங்க. ஏன்னா இவங்களோட முழு கவனமும் சக்தியும் அவருக்கு கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்படாததை விட்டுட்டு தேவைப்படுற விஷயத்துல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு வேண்டாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல பிரச்சனை இல்லை, ஏன்னா இதுதான் எனக்கு வேணுங்கிறத கண்டுபிடிக்க அது உதவுது. ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கு வேண்டாங்கிறத பத்தி நீங்க அதிகமா பேச பேச, இல்லன்னா அது எவ்வளவு மோசம்னு நீங்க சொல்ல சொல்ல, எப்பவும் அதையே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட மேல மேல அதையே உருவாக்குறீங்க. பல தடவை மக்கள் என்கிட்ட வந்து நாட்டு நடப்பு எங்களுக்கு தெரியணுமேன்னு கேக்குறாங்க. அதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தான். அதுக்காக தகவல் வெள்ளத்துல மூழ்க வேண்டிய அவசியம் இல்ல. வெளி உலக அபிப்பிராயங்களை விட உங்களுக்குள்ள இருக்கிற குரலும் முன்னோக்கும் தெளிவா சத்தமா ஒலிக்கும் போது நீங்க உங்களோட வாழ்க்கைய ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆழ்ந்த அமைதியோட இருக்க கத்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்படாத விஷயத்து மேல கவனத்தை செலுத்தாதீங்க. அத சுத்தி இருக்கிற உணர்வுகள் மேலயும் கவனம் செலுத்தாதீங்க. நீங்க எந்த அனுபவம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மேல கவனம் செலுத்துங்க. கவனம் போகும் இடத்துல சக்தி பாயும். உலகத்தை மாத்துறதோ இல்ல உங்களை சுத்தி உள்ள மக்களை மாத்துறதோ உங்களோட வேலை இல்ல. பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற தங்கு தடையில்லாத போக்கோட போறதும், அதுக்குள்ள இருக்கிற உலகத்துல அத கொண்டாடுறதும் தான் உங்க வேலை. இந்த சமயத்துல உங்க மனசுல இல்லனாலும் யாரோட மனசுலயோ இருக்கிற என்கிட்ட அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள்ல ஒண்ணு, ரகசியத்தை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தை ஒரு பொருள் பட்டியலா பாவிச்சா எல்லா பொருளும் சீக்கிரம் தீந்துராதா? எல்லாரும் வங்கியை நோக்கி ஓடி அந்த வங்கியை திவாலாக்கிட மாட்டாங்களா? ரகசியத்தை கத்து கொடுக்கறதுல இருக்கிற சிறப்பு என்னன்னா, எல்லாருக்கும் நன்மை செய்யற விஷயங்கள் இங்க அபரிமிதமா இருக்குங்கிறத சொல்றதுதான். மனித குலத்தோட மனசுல புகுந்து விஷக்கிருமியா செயல்படுற ஒரு பெரிய பொய் இங்க உலா வந்துகிட்டு இருக்கு. நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துல அபரிமிதமா இல்லங்கிறது தான் அந்த பொய். பற்றாக்குறை இருக்கு, கட்டுப்பாடுகள் கடுமையா இருக்கு, தட்டுப்பாடுகள் இருக்குன்னு அந்த பொய் சொல்லுது. அந்த பொய் மக்களை பயத்திலையும் பேராசையிலையும் கஞ்சத்தனத்திலையும் வாழ வழி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பயம், பேராசை, கஞ்சத்தனம், பற்றாக்குறை பத்தின எண்ணங்கள் அவங்க வாழ்வு அனுபவங்களா மாறிடுது. அதனால உலகம் ஒரு விஷ மாத்திரைய முழுங்கி இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் போக நல்லது அபரிமிதமா இருக்கு. போதுமான அளவுக்கு மேல படைப்பு மிக்க கருத்துக்கள் உலவுது. போதுமான அளவுக்கு மேல சக்தி, அன்பு, சந்தோஷம் எல்லாமே இருக்கு. தன்னோட எல்லையில்லா சக்திய நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனசுக்குள்ள இருந்துதான் இது எல்லாமே பிறக்குதுன்னு நான் உறுதியா சொல்லுவேன். வாழ்க்கைங்கிறது அபரிமிதமானதா இருக்கணும்னு இந்த பூமியில கால் பதிச்சுட்டு போன எல்லா மகான்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. நாம வளங்கள் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்க துவங்கும் போதே அதே காரியத்தை சாதிக்கக்கூடிய புதிய வளங்களை கண்டுபிடிக்கிறோம். நாம நம்ம முன்னோக்கு பார்வையை விரிவாக்காததும் நம்மளை சுத்தி இருக்கிறத நம்ம பார்க்காததுனாலையும் தான் நம்ம கிட்ட பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றோம். மக்கள் தங்களோட இதயம் சுட்டி காட்டுற வழியில வாழத் தொடங்கி பிடிச்சதுக்கு பின்னால போகும்போது எல்லாரும் ஒரே விஷயத்துக்கு பின்னால போறதில்ல. இதுதான் இதுல இருக்கிற ஒரு சிறப்பு. நம்ம எல்லாருக்கும் BMW கார் தேவைப்படுறதில்ல. நம்ம எல்லாருக்குமே ஒரே நபர் தேவைப்படுறதில்ல. எல்லாருக்கும் ஒரே விதமான அனுபவங்கள் தேவைப்படுறதில்ல. ஒரே விதமான உடைகள் தேவைப்படுறதில்ல. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் போதுமான அளவு இருக்கு. அதை நீங்க நம்புனா, அதை உங்களால பார்க்க முடிஞ்சா, அதை நம்பி நீங்க செயல்பட்டா அது உங்களுக்காக தோன்றும். அதுதான் உண்மை. உங்களுக்கு கொடுக்கப்படணுங்கிறதுக்காகத்தான், நீங்க அடையணுங்கிறதுக்காகத்தான் எல்லா அன்பும், எல்லா மகிழ்ச்சியும், எல்லா அபரிமிதமும், எல்லா செழிப்பும், எல்லா பேரானந்தமும் காத்துக்கிட்டு இருக்கு. அத உங்க முயற்சியால நீங்க தான் அடையணும். அதுக்கான பசியை நீங்க வளர்த்துக்கணும். அதை அடையணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அந்த எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்கி நின்னுச்சுன்னா
இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு விருப்பமான எல்லா பொருளையும் உங்களுக்கு நிச்சயமா அளிக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. உங்களுக்கு சுத்தி இருக்கிற அழகான அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராதனை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆனா அதே சமயம் உங்க எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி இல்லாதத பத்தி குறை சொல்றதுலயும் குத்த சொல்றதுலயும் உங்களோட சக்தியை நீங்க விரயம் செய்யாதீங்க. தேவைப்படுற எல்லாத்தையும் நீங்க அரவணைச்சுக்கங்க. அப்பதான் அது உங்களுக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். மத்தவங்களுக்கு ஆற்றல் கொடுக்கறதும் அவங்களோட பகிர்ந்துக்கிறதுமான ரகசியத்தை பெரும்பாலான கடந்த கால தலைவர்கள் தவற விட்டுட்டாங்க. நாம உயிர் துடிப்போட உலா வர இதுதான் சரியான சமயம். அறிவை பெருக்கிற சக்தி நம்ம விரல் நுனியில இருக்கிறது மனித குல வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. நம்மள சுத்தி இருக்கிறத ஏன் நம்ம உடம்ப பார்க்கும்போது கூட கண்ணுக்கு தெரியறது வெளியில தலை காட்டுற சின்ன பகுதி தான். நான் சொல்றதை யோசிச்சு பாருங்க. உங்க கையை எடுத்து நல்லா உத்து பாருங்க. அது பாக்குறதுக்கு உறுதியா இருக்கும், ஆனா உண்மையிலே அது அப்படி இல்ல. சக்தி மிக்க நுண்ணோக்கியின் கீழ் அதை வச்சு பாத்தீங்கன்னா ஆற்றலால அதிர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தொகுதியா தான் அது தெரியும். உங்க கைகளா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், விண்மீனா இருக்கட்டும், எல்லாமே அச்சு அசலா ஒரே விஷயத்தால ஆனதுதான். உண்மை என்னன்னா எல்லாமே ஆற்றல் தான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியற மாதிரி விளக்கமாவே சொல்றேன். முதல்ல பிரபஞ்சம், அப்புறம் நம்ம பால்வெளி மண்டலம், நம்ம கிரகம், அதுக்கப்புறம் மனுஷன், அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற உடல் உறுப்புகள், உடல்ல இருக்கிற உயிர் அணுக்கள், அதுக்கப்புறம் அணு மூலக்கூறுகள், அப்புறம் அணுக்கள், அதுக்கப்புறம் கடைசியா ஆற்றல். இந்த மாதிரி சிந்தனையை தூண்டுறதுக்கு ஏகப்பட்ட தலங்கள் இருக்கு. ஆனா இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆற்றல் தான். நீங்க எந்த நகரத்துல வசிக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல. உங்க எல்லாரோட உடம்புல இருக்கிற சக்தியை ஒண்ணு சேர்த்தா மொத்த நகரத்துக்கும் ஒரு வாரத்துக்கு ஒளி கொடுக்க முடியும். பெரும்பாலான மக்கள் இந்த பூத உடலை கொண்டு தங்களை வரையறுத்துக்கிறாங்க. ஆனா நீங்க ஒரு பூத உடல் மட்டும் இல்ல, நுண்ணோக்கி மூலமா பார்த்தா கூட நீங்க ஒரு ஆற்றல் தளமா தான் தெரிவிங்க. ஆற்றலை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது இதுதான். ஒரு குவாண்டம் இயற்பியலாளர் கிட்ட போய் உலகத்தை படைச்சது எதுன்னு கேட்டா அவங்க உடனே ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஆற்றலை விவரிக்க சொன்னா ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அது எப்பவும் இருந்துகிட்டு இருக்கு, இனிமேலும் இருக்கும். இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் எப்பவுமே இருந்திருக்கு, அதெல்லாம் வடிவத்துக்குள்ள நுழையுதுன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு இறை இயலாளர் கிட்ட போய் பிரபஞ்சத்தை படைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா உடனே அவங்க இறைவன் பதில் சொல்லுவாங்க. இறைவனை பத்தி விளக்கத்தை கேட்டா அவர் இருந்தாரு, இருக்காரு, அவரை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அவர் அப்படியே இருப்பாரு, வடிவத்துக்குள்ள நுழைவாரு, வடிவத்திலிருந்து வெளியேறுவார்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரே விளக்கம் தான், ஆனா வார்த்தை பிரயோகத்துலதான் வித்தியாசம் இருக்கு. உங்களை எலும்பு தோல் போர்த்திய பூத உடல் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் சிந்திச்சு பாருங்க. நீங்க ஒரு ஆன்மா, மாபெரும் சக்தி வெளியில இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆற்றல் தளம். நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்மால பார்க்க முடியாது. இது புற வழின்னோ இது அக வழின்னோ தனித்தனியா எதுவும் இல்ல, எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. இங்க பிரிக்க முடியாத ஆற்றல் தளம் தான் இருக்கு. பெரும்பாலான சமயங்கள்ல இந்த பூத உடலாலும் பௌதீக ஈர்ப்பாலும் நம்ம கவனம் செதறிடுது. உங்க ஆன்மாவை தற்காலிகமா சிறை வைக்கிற ஒரு சாதனம் தான் உங்க உடம்பு. ஒரு அறையை நிரப்பக்கூடிய அளவுக்கு உங்க ஆன்மா ரொம்ப பெருசு. நீங்க ஆதி அந்தம் இல்லாதவர். நீங்க தான் சக்தியின் பிறப்பிடம். மனுஷ ரூபத்துல வடிவமைக்கப்பட்டுள்ள கடவுள் நீங்க தான். நீங்க ஒரு கச்சிதமான வடிவமைப்பு. ஆன்மீக ரீதியா சொல்லணும்னா நாம கடவுளை போல உருவாக்கப்பட்டுள்ள அவரோட பிம்பம். பிரபஞ்சம் தன்னோட உணர்வு நிலைய வெளிப்படுத்திக்கிற மற்றொரு வழிதான் நாமன்னு சொல்லலாம். மலர்ந்துகிட்டு இருக்கிற சாத்தியக்கூறுகளோட முடிவில்லாத தளம் நாமன்னு கூட சொல்லலாம். இது எல்லாமே உண்மைதான். நீங்க படைப்பு மூலத்தோட வடிவா பிம்பமா உருவாக்கப்பட்டவர்னு ஒவ்வொரு பாரம்பரியமும் உங்ககிட்ட சொல்லிருக்கு. உங்களுக்கு தெய்வ வல்லமை இருக்கு, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற சக்தி இருக்குன்னு அதுக்கு அர்த்தம். அதுதான் நிச்சயமான உண்மை. ஆமா, உண்மைதான். நீங்க உங்க வாழ்க்கையில இந்த கட்டம் வரைக்கும் உங்களுக்கு தகுதியான அற்புதமான விஷயங்களை படைச்சிருக்கலாம், இல்ல படைக்காமலும் இருக்கலாம். உங்க வாழ்க்கையோட தற்போதைய நிலை நீங்க உண்மையிலேயே விரும்பினதா இருக்குதா, உங்க தகுதிக்கு ஏற்றதா இருக்குதாங்கிற கேள்விய நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மாத்திக்கிறதுக்கு இதான் சரியான சமயம். ஏன்னா அதை செய்யக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. எல்லா சக்தியும் உள்ளிருந்து வருபவை